மனதில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த கும்பராசிக்காரர்கள். பாதிக்கப்பட்டவர்களுடைய துன்பத்தில் பங்கெடுத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசிக்கு 4 சந்திரன் நிற்கும்போது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் பொருளாதாரம் உயரக்கூடியதாகும், செல்வாக்கு கூடக்கூடியதாகும், உங்களுடைய பேச்சில் கம்பீரம் பிறக்கும், பழைய கடனை பைசல் செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் உயரும். சிலர் சொந்த வீடு வாங்குவாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய வகையில் தள்ளி போய் கொண்டிருந்த மகளின் திருமணத்தை நீங்கள் ஊரே மெச்சும்படி வெகு விமர்சையாக நடத்தி காட்டுவீங்க. மகனுக்கு வெளிநாட்டில் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உயர்கல்வியை தொடரக்கூடியதாகும். உங்களுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. வெகு நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த வழக்கில் நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும். பங்காளி பிரச்சனை முடிவுக்கு வரும். அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்த வண்டியை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தில் நீங்கள் பயணிப்பீங்க. இனி ஓரளவு வசதியாக வீட்டுக்கு மாறக்கூடிய வகையில் நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களாக போக நினைத்தும் போக முடியாமல் போன புண்ணிய தலங்களுக்கு நீங்கள் சென்று வரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த 2026 குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் நிற்பதால் புது சொத்து வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உயரக்கூடிய வகையில் குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு வருவதால் தந்தையாருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம். அரசு காரியங்கள் தடைபடக்கூடியதாகும். இந்த காலகட்டத்தில் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வருடம் முழுவதும் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் நிற்பதால் எதிர்பார்த்த பணவரவு உண்டு. சாதுரியமாக பேசி சில வாகனங்களை நீங்கள் வாங்கக்கூடிய வகையில் இருக்குது. யாரையும் பற்றி குறை கூற வேண்டாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. ஜென்ம ராகுவாக இருப்பதால் மன போராட்டங்கள் அதிகரிக்கும். சில சமயங்களில் எதிர்காலம் பற்றிய பயம் வரும். கேது ராசிக்கு 7ஆம் வீட்டில் நிற்பதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகவும் தாயாருக்கு மருத்துவ செலவு அதிகரிக்கக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. கேது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தருவார். ராகு 12ஆம் வீட்டுக்கு செல்வதால் விரைய செலவுகள் அதிகரிக்கலாம். கழுத்து வலி முதுகு வலியால் நீங்கள் அவதிப்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் கண்ணை பரிசோதித்து கொள்ள வேண்டும். கேது 6ஆம் வீட்டுக்கு வருவதால் குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்கு. 2 தலைமுறைகளாக சந்திக்காத உறவினர்களை சந்திப்பீங்க. பிரபலங்கள் அறிமுகம் ஆவாங்க. இல்லத்தரசிகள் ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வகையில் கணவரின் அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சிலர் பழைய தங்கத்தை கொடுத்து விட்டு புதிய டிசைன்களில் நகைகளை வாங்குவாங்க. புகுந்த வீட்டிலையும் பிறந்த வீட்டினும் பெருமையை பேசி கொண்டிருக்காதீங்க. கன்னி பெண்களுக்கு திரைப்பட உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தடைப்பட்ட கல்யாணங்கள் கைகூடி வரும். கனவு தொல்லை தூக்கமின்மையால் நீங்கள் அவதிப்படுவீங்க. மாணவ மணிகளுக்கு உயர்கல்வியில் வெற்றி உண்டு. ஆசிரியரின் அன்பை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய சந்தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. வியாபாரத்தில் சந்தை நிறுவனத்தை அறிந்து புது சரக்குகள் கொள்முதல் செய்யக்கூடிய வகையிலும் சிலர் புதிய கிளைகள் தொடங்க வாய்ப்பு உண்டு. வேலையாட்களின் வீட்டு விசேஷங்களில் நீங்கள் முன்னின்று நடத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இரும்பு உணவு வகைகள் எண்ணெய் வகைகளால் உங்களுக்கு லாபம் ஈட்டக்கூடிய வகையில் கூட்டு தொழிலில் அவ்வப்போது போட்டிகள் வந்தாலுமே அதையெல்லாம் நினைத்து நீங்கள் கவலைப்படாமல் லாபத்தை ஈட்டக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும். தொந்தரவு தந்த அதிகாரி வேறு இடத்திற்கு மாற்றப்படுவார். எதிர்பார்த்த சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களை நம்பிய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய வகையில் கணினி துறையில் வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சிறப்பான பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய கிரக நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தந்தையின் உடல்நல முன்னேற்றம் காணப்படலாம். பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகளில் சாதகமான ஒரு நிலை காணப்படும். தான தர்மம் செய்யக்கூடியதாகவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் நேரலாம். நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரலாம். தொழில் வியாபாரம் சீராக உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு
வேலைப்பளு கூடுதல் பொறுப்புகள் உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்குது. குடும்பத்தில் இருப்பவர்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கியமான முடிவுகளை நீங்கள் ஏற்கொள்வீங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தாரிடம் வீண் அலைச்சல் உங்களுக்கு தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய வேகம் குறிப்பாக அலைய வேண்டும். இந்த காலகட்டத்தில் கலைத்துறையில் உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய எண்ணங்கள் மேலோங்கக்கூடியதாகும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற முழு மூச்சாக பாடுபடுவாங்க. புதிய நட்பு கிடைப்பதுடன் அவர்களது ஆலோசனைகளை பெற உங்களுக்கு வெற்றிகள் உதவும். ஆனால் எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக செயல்படுவது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு மனோதைரியம் ஏற்படும். அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற நண்பர்களிடம் சவகாசம் பொழுதுபோக்குகள் உங்களது வாழ்க்கையை சிலர் மாற்றியமைக்கும். உங்களுடைய போட்டிகளில் ஈடுபடுவதும் கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்கள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பயணங்களை நீங்கள் தவிர்ப்பதும் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிலுமே சற்று நிதானமாக செயல்படுவது நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் பெரிய தொகையை ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வருவீங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. புரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு லாபம் வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடியதாகும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடியதாகும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சிவப்பான ஒரு மாற்றத்தை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பக்கம் நிறைந்து இருக்கக்கூடியதாகும். இந்த காலகட்டம் குடும்பத்தாருடன் உங்களுடைய நேரம் செலவிட அல்லது அன்பானவர்களின் யாத்திரை செல்ல வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் ஆதாயமும் ஏற்படும். மேலதிகாரிகளுடைய பரிசு பாராட்டுகள் பெற வாய்ப்பு உண்டு. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்கள் சிதம்பரத்தில் இருந்து 15 கிலோமீட்டர் கிளை அருகே இருக்கக்கூடிய புற்று மாரியம்மன் கோவில் வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி தானியங்களை காணிக்கையாக கொடுத்து வணங்குங்கள். எதிலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியை சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தில் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்காரு. ராகு பகவான் டிசம்பர் வரை இருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு இருப்பதால நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல மே மாதம் வருகிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்காரு. இந்த ஆண்டு உங்களுக்கு கலவையான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. வேலை மாற்றம் ஏற்படலாம். இருக்கின்ற வேலைகளில் இருந்து சம்பள உயர்வுடன் கூடிய வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. பூர்வீக வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக முடியும். இருக்கும் வேலையில் இருந்து பதிவு உயர்வும் சமுதாயத்தில் அங்கீகாரம் மதிப்பு உண்டாகக்கூடியதாக இருக்குது. வேலை செய்யும் இடத்துல மதிப்பு மரியாதை நிரந்தரத்தை நீங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைச்சிருக்கு. கூடுதல் வருமானம் ஏற்படலாம். பரிமாண வளர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதீத உழைப்புக்கு நீங்கள் உடல் உழைப்பு போடக்கூடிய வகையிலும் இதனால் எடை உயர்வு வாய்ப்பு இருக்குது. பிறர் மூலம் உங்களுக்கு ஏமாற்றத்திற்கான வாய்ப்பும் ஏற்படலாம். பார்ட்னருடன் உங்களுடைய பண விஷயத்தில் ஏமாற்ற நிலை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.